அன்புறவுகளே, இனிய வணக்கங்கள். வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையில கசப்புகள் இருக்கும், இனிப்புகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், மகிழ்ச்சிகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. இங்கே நான் சொல்ல போற கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியோட அந்யோன்யத்தை பத்தி, அது அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய ஒரு சின்ன விவாதம். இதை பத்தின ஒரு சின்ன கதை, நல்ல குடும்ப கதை, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவா நிறைய ஆடல்கள், பாடல்கள், நகைச்சுவை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ரசிக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஆனாலும் என்னுடைய கதையையும் கேட்டு ரசித்து இந்த யூடியூப் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு. இந்த தளத்தை நான் பயன்படுத்தி உங்களுக்கு நான் அந்த காலத்து தாத்தாக்கள், பெரிய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில 71 வயது நடக்கிறவன். என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து இந்த கதையோடு சொல்றேன். நீங்க நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கதைக்கு வருவோம். ராமகிருஷ்ணன் ஒரு அருமையான ஒரு மனுஷன். வயசு ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு, 51 வயசு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பங்கஜம்னு அவருடைய மனைவி. அவருடைய குறிப்பறிந்து குடும்பம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திறமைசாலி. அவருக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள். ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டான். ஒரு பையன் இன்னொரு கேம்பஸ் இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்கான். 2 குழந்தைகளுமே ரொம்ப நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், சொந்த வீடு, கார் இருக்கு. இவருக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு. வியாபாரம் பார்க்குறாரு. சொந்த வியாபாரம், முழுமையான கவனம் அதில் வச்சு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல உழைக்கக்கூடியவர். இந்த குழந்தைகளுக்காகவும் தான் பட்ட கஷ்டங்கள், வலிகள், ரணங்கள் எதுவுமே இந்த குழந்தைக்கோ பங்கஜத்துக்கோ தெரியக்கூடாதுன்றதுக்காக அவனை ராணி மாறி நல்ல குழந்தை இளவரசர்கள் மாதிரி வச்சுக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுறார். மனசுக்குள்ள இருக்க ஆசைகள் தானே எல்லா தந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள். காலம் போயிட்டே இருக்கு. 25 வருஷம் அவங்க கொண்டாடுறாங்க அந்த நாளை. கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அன்னைக்கு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சமைக்காம வெளியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு கேக்கில் வெட்டி ஜாலியாக இருக்கு. அவருக்கு அன்னைக்கு வியாபாரத்துக்கு எந்த எதுக்குமே போல, முழு கவனமாக வீட்டில் எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் அவர் முழு கவனமாக இருப்பார். அன்னைக்கு அவருடைய மனைவி பங்கஜம் படுக்க போற நேரத்தில் பிள்ளைகள்லாம் போய் படுத்துட்டாங்க. படுக்க போற நேரத்தில் ஒரு கேள்வி, இல்லைங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களோட பேசணுங்க. நீங்க எங்க எப்பொழுது வியாபாரம், வேலை, போனு, அது இதுன்னு பிஸியா இருக்கீங்க. இல்லை பங்கஜம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. இது போட்டியான வியாபாரம், போட்டியான உலகம். இன்னைக்கு யாரும் நிஜத்தை நம்ப மாட்டேங்கிறான். பொய்ய, கொஞ்சம் ஒரு மாதிரி கவர்ச்சிகளை விரும்பக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க. நான் அவங்களோட போட்டி போட்டுட்டு நான் ஜெயிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால தான் உன்னை சரியாக கவனிக்க. இல்லை நாம ஒண்ணா ஒன்று வச்சுக்கோமா, இந்த வருஷம் ஆளுக்கு ஒரு டைரி வச்சுக்கோ. நீங்களும் இந்த வருஷம் பூரா ஒர்க் பண்ணுங்க, டைரி எழுதுங்க. நானும் டைரி எழுதுறேன். எனக்குள்ளார குறைகளையும் நான் எழுதுவேன், எனக்குள்ளார நிறைகளையும் நான் எழுதுவேன். உங்களுக்குள்ளார குறைகளையும் நீங்க எழுதுங்க, நிறைகளையும் நீங்க எழுதுங்க. இது நமக்குள்ள இருக்கிற டீல். ஓகேவா? அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம உட்கார்ந்து பேசுவோம். இவரு ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிறாரு. இவர நல்ல மனைவி. அவகிட்ட இருந்து இந்த வார்த்தைகளை அவர் எதிர்பார்க்கல. இதுதான் அவன் ஆசைப்படுறான். சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு டைரி, அவர் ஒரு டைரி வாங்கிக்கிறாரு, அந்த அம்மா ஒரு டைரி வாங்கிக்கிறாங்க. அந்த அம்மா ப்ராம்ப்டா டைரி எழுதுறாங்க. இவரும் டைரி எழுதுற மாதிரி இருக்கிறாரு. டைரி எழுதுறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த அம்மா அதை போய் வாட்ச் பண்ணல. காலம் போது
அந்த பையனுக்கு வேலை கிடைச்சி ஒருத்தர் போயிட்டான், ஒருத்தர் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு அதுக்கான ட்ரைனிங் போயிட்டான். குடும்பம் வளப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ 26வது திருமண நாள் வந்தாச்சு. அன்னைக்கு மகிழ்ச்சியா அவங்க எல்லாம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து குழந்தைங்கெல்லாம் படுத்து போயிட்டாங்க. திரும்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா டைரி? பங்கஜம், நான் மறந்தாலும் நீ மறக்கலை போல் இருக்கு, சொல்லு. என் டைரி கொண்டு வரேன் முதல்ல, சொல்லு. அன்னைக்கு நீங்க பட்டு சேலை வாங்கி கொடுத்தீங்களா? அதுல கரை சின்னதா இருக்கு. நான் சொன்னேன் மாத்தி தரேன்னு சொன்னீங்க, மாத்தி தந்தீங்களா? மாத்தி தரல. நீ கேட்காமே எனக்கு ஒரு வைர கம்மல் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு சந்தோஷம். எங்க சொந்தக்காரெல்லாம் அன்னைக்கு வந்தாங்க இல்லைங்க, நீங்க அன்னைக்கு உட்காந்து போன் பேசிட்டு இருந்தீங்க, அதில் தான் கவனமா இருந்தேன் தவிர அவங்கள வாங்கன்னு சொன்னீங்க, அது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட நீங்க ஃப்ரீயா பேசலைங்க, அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அந்த அம்மா எழுதி ஒரு 15-20 வருத்தங்கள், நிறைகள், குறைகள். இது முடிஞ்ச உடனே உங்க டைரி எடுங்க. ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் தேவையா? நல்ல சந்தோஷமா இல்ல இருக்கும், சந்தோஷமா இருக்குங்க, இது பார்க்கலாங்க. உங்க டைரி எடுங்க. அவர் டைரி எடுத்து போறட்டுனா எல்லா பக்கமும் காலியா கிடக்கு. என்னங்க நீங்க டைரியே எழுதலையா? நீங்க வியாபாரம், எப்ப பார்த்தாலும் போனு, வண்டி, இதே சிந்தனை. இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க நீங்க, நாங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க பாடுபடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னது நீங்க கேட்கலையே. இல்ல இல்ல பங்கஜ, நீ சொல்லி நான் கேட்காம இருக்கேனா? டைரியோட கடைசி பக்கத்துல நான் எழுதியிருக்கேன். அப்படியே தம்பி கடைசி பக்கத்தை பாக்குறாங்க, அந்த அம்மா அழுது, என்ன பக்கச்சோ, என்ன விஷயம்? இல்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் எனக்கு வலிக்குதுங்க. ஏன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு உழைக்கிறவர் நீங்க. இந்த குழந்தைங்க என்ன படிக்குதுங்க அது தெரியுமான்னு நான் கேட்டிருந்தேன். நீங்க அதுக்கு ஒரே வார்த்தையில சொல்றீங்க, நான் நிறைய தவறு பண்ணிருக்கேன், நீ சொல்லக்கூடிய குறைகள் அனைத்தும் நான் ஏத்துக்கிறேன், அந்த குறைகள் அடுத்த வருஷம் இருக்காது, நான் நிவர்த்தி பண்றேன்னு எழுதிருக்கீங்க. எனக்கு வாய்ச்சா மாதிரி ஒரு மனைவி இந்த உலகத்துல வேற யாருக்கும் வாய்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பங்கஜோ, நீ உனக்கு தெரியாது உன்னோட அருமை என்னன்னு. நீ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இந்த குடும்பத்தை ஒரு ஆலமரம் மாதிரி ஆக்குறடி. அதுக்குண்டான சாமர்த்தியம், திறமை உங்ககிட்ட இருக்குது. எனக்கு வெறும் உழைப்பாளி, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன், இந்த வீட்டுக்கு கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நிர்வகிக்கக்கூடிய திறமை, சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட குறைகளே இல்லை பங்கஜம். குறைகளற்ற ஒரு நிறையாய் நீ வாழ்ந்துட்டு இருக்கு. இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க, நான் கூட குறையா இருந்திருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எனக்கு சீக்கிரம் எனக்கு சாப்பாடு கட்டுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு போங்க, வேற வேலை இல்லையா உங்களுக்கு, வெளியே போய் சாப்பிட்டுங்க அப்படின்னு நான் சொல்லி கோபமாக சொன்னேன். அதெல்லாம் ஒரு கணவன் மனைவி கூட இருக்கிற விஷயமா, பெரிய விஷயம் இல்லையே. அதான் பங்கஜ, நீ தப்பா நினைக்காத. நமக்குள்ள இருக்கிற உறவு புனிதமானது. நான் அந்த குடும்பத்தை பத்தி அக்கறை இல்லை, நான் குழந்தைங்க படிக்கிறத பத்தி கவனிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ சிறந்த நிர்வாகி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம். இப்படி ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, ஒரு குடும்பம் அமையிறது பெரிய பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பங்கஜம், நீ சாதாரண ஆள் கிடையாது. இந்த நாட்டில் உனக்கு நிதியமைச்சர் ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த நாட்டையே நீ சரி பண்ணிடுவேன். அத்தகைய ஒரு பெரிய நிர்வாகி. எத்தனை தவறுகள் இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க நான் சரியா கவனிக்காம பேசாம இருந்தேன்னு சொல்றதெல்லாம் நிஜம். நான் பிசினஸ் டென்ஷன்ல இருந்தேம்மா, ஆனா வரும்போது வாங்கன்னு சொன்னேன். சரி, என்ன குறை இருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் இருக்காது, நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுக்குள்ள பிள்ளைங்க வந்துட்டாங்க. டாடி மம்மி என்ன பேசிட்டு இருக்கீங்க?
சரிப்பா, நாங்கள் 2 பேரும் டைரி போட்டுக்கிட்டோம். டைரி போட்டு 2 பேரும் எழுதணும். உங்கள் டைரி கொடுங்க, உங்கள் டைரி வாங்கி 2 பேரும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு உடனே டாடியோட டைரியை படிச்ச உடனே குழந்தைங்க 2 அழுதுங்க. டாடி சத்தியமா சொல்ற டாடி, இப்படி ஒரு டாடி கிடைக்கவே மாட்டார். உழைப்பிலும் சரி, நாணயத்திலும் சரி, நேர்மையிலும் சரி, நீங்க நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி. நான் கேம்பஸ் இன்டர்வியூல ஜெயிச்சேன்னா அது காரணம் நீங்க தான். நீங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஞாபகத்தில் வச்சிருந்து அதை நான் சொன்னேன். அதை சரியான இடத்துல பிரயோகம் பண்ணேன். எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு. நிச்சயமா சொல்றேன் டாடி, உங்களை விட ஒரு படி நான் நல்லா இருப்பேன். இல்லைனாலும் உங்களை மாதிரி இருப்பேன். சின்ன பையனும் தலையை அடிச்சிருச்சுக்கிட்டு இருந்தான். ஆக அழகான குடும்பம் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். சந்தோஷமா வாழட்டும். குழப்பங்கள் வரும், சண்டைகள் வரும், வருத்தங்கள் வரும், இழப்புகள் கூட வரும், மகிழ்ச்சியும் வரும். கலந்தது தானே வாழ்க்கை. பங்கஜம், நம்ம பங்கஜம் இருக்காங்கல்ல, அவங்க சிறந்த நிர்வாகி. அவங்க பிரமாதமா அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. நம்ம ராமகிருஷ்ணன் இருக்காரு, அவர் சிறந்த ஒரு தொழிலதிபர். வாழ்வாங்க 2 பேரும் வாழணும். இந்த குழந்தைங்க நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல குழந்தை குட்டிகள் நிறைய பெற்றுக்கிட்டு சிறப்பா வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள்.